பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தார்மீக அவர்களுடைய உரிமைகளுக்காக, நியாயமான அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக ஏறத்தாழ 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக பிஎம்எல் நிறுவனத்திலே கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக பணியாற்றி வந்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு அல்லல் பட்டு தொழிலாளர்கள் இணையாக, நிரந்தர தொழிலாளிகளுடைய இணையாக இவர்களும் அந்த பிஎம்எல்ல பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயமோ தெரியவில்லை, சட்டத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களோ தெரியவில்லை. அரசு கூட சரியாக ஒரு சீரான ஒரு அரசியல் சட்டத்தை இயற்றப்படவில்லை. தொழிலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் அங்கே கிடைக்காத வண்ணம் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அபாலிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டில் கூட செக்ஷன் 10(1) இட் இஸ் வெரி வெரி கிளியர் that the people who are working as the employees under the contractor, they cannot have the question to be raised with the principal employer அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன தான் இவங்க அங்கே கான்ட்ராக்ட் தொழிலாளிகளாக வேலை செஞ்சால் கூட டைரக்ட்லி they could not able to have a negotiation with the principal management, that is the BML management. பட் இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி ஏபிள் டு டூ பை தி லா மேக்கர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கி நாடு பூரா இன்றைக்கி கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு தான் இருக்கிறத தவிர இது குறைந்த பாடே இல்லை. இட் இஸ் நாட் அலோன் தி கம்பெனி பிஎம்எல் அலோன். நியர்லி அரௌண்ட் 2 crores change laborers throughout the country, they are contract laborers. It has to be abolished அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட, பட் there is no tangible laws to prevent this kind of a contract labor system. ஸோ எப்போது இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் மாற்றணும்னு சொன்னால் it requires the intervention of the government. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேபர் லாஸ் கூட தொழிலாளிகளுக்கு விரோதமான லேபர் லாஸ் தான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் அப்படி லேபர் லாஸை உருவாக்கப்படக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா லெவலில். when the labor laws was to be implemented, it was objected by almost all the national trade union levels. But unfortunately, the ruling dispensation, they could not able to change the laws in favor of the employees. இன்றைக்கி நம்ம பிஎம்எல் தொழிலாளிகள் ஏறத்தாழ இன்றைக்கி 9வது நாள்னு நினைக்கிறேன் நான். என்னால் நேரடியில் அங்கே போய் பார்க்க முடியல அவங்கள. இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு மல்லேஷ் பாபு அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏற்கனவே அவர் உங்கள் தொழிலாளிகள்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே ಅವ್ರಗಿட்ட நாங்கள் உட்காந்து பேசியிருக்கிறோம். ಇಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಬಂದು BML ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಲೇಬರರ್ಸ್ನ ನಾವು ಬಿಟ್ಟು ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ದೂರ ಇದ್ದೀವಿ ಅನ್ನೋದನ್ನು ಕೂಡ ತೋರಿಸಬಾರ್ದು ಅನ್ನೋ ಒಂದೇ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ನಾವು ಅವಾಗವಾಗ ಮಾತಾಡುವಾಗೆಲ್ಲ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. பட் பாராளுமன்ற உறுப்பினருடைய நோக்கம் அப்படின்னு என்னன்னு சொன்னால், ஏதாவது இந்த தொழிலாளிகளுக்கு நம்ம சட்ட ரீதியாக செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். அவர் போய்ட்டு சிஎம்டி கிட்ட கூட போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்தார். பட் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்போது ஈவன் த சிஎம்டி cannot do anything in this matter. I will tell you very frankly, CMD is not the rule of law here. He is not a labor minister or a defense minister. So அவரும் he is a worker under the Ministry of Defense. So இது யார்கிட்ட பேசணும்னு சொன்னால், it has to be discussed and debated only with the defense minister of this country, stating the reasons that the BML contract laborers are not the workers alone working under the contractors. But when there is a question rises, எப்போது நிரந்தரமாக செய்த வேலையை மீண்டும் மீண்டும் ஒரு தொழிற்சாலையில் செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள நிரந்தரமாக்குவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பது தான் உண்மை. இதை ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் யார் ரைஸ் பண்ணுறது? The trade unions should properly approach the proper persons at the proper level at the appropriate place. It has to be taken up at the Delhi level at the labor courts.
ஸோ நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய லேபர் ஆர்கனைசேஷனில் போயிட்டு தி பெட்டிஷன் ஹேஸ் டு பி ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 10/1 ஸோ தட் தேர் கேன் பி எனி டிபேட் பி கண்டக்டட் தேர் ஆர் சோ மெனி கேஸ் லாஸ் விச் ஆர் ஃபேவர் விச் ஆர் நாட் ஃபேவரபிள். ஸோ எது ஃபேவரபுளாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் தி ஒன்லி சோர்ஸ் ஃபார் தி என்டையர் லேபர் கம்யூனிட்டி இஸ் ஒன்லி தி மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் as well as தி லோக்கல் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்க 2 பேருடைய கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செய்ய முடியும். ஸோ இந்த பிஎம்எல் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய சார்பில் அவங்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி கான்ட்ராக்ட் லேபரர்ஸு ஏறத்தாழ 9 நாள் வந்துட்டு அந்த தொழிலாளி சின்னத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னால் மை மெமரி கோஸ் பேக் இன் தி இயர் 1995. அந்த இடத்துல முதல்ல வந்து போராட்டத்தை ஆரம்பித்தது நான் தான். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கிறேன். பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய ரிவைவல் அண்ட் ரீஹபிலிட்டேஷனுக்காக வந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். 3 நாள் இல்லை 4 நாள் வந்து அங்கே சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து பல தொழிற்சாலைகளிலிருந்து நம்மளுக்கு ஆதரவுகள் தெரிவிக்கப்பட்டது. இந்தியா முழுக்க வந்து அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கப்பட்டது. தொழிலாளிகள் மட்டும் இல்லை, அன்றைக்கி கேஜிஎஃப்ஐ வந்து பந்து பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அன்றைக்கி 4வது நாளாக வந்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நினைவு தான் எனக்கு இந்த தொழிலாளிகள் வந்து அங்கே செய்யக்கூடிய போராட்டத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பிஎம்எல் கான்ட்ராக்டர்ஸு எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்ட் லேபரர்ஸு எம்ப்ளாயீஸு இவங்களுக்காக நான் 1995 வந்துட்டு பெமல் டெக்னிக்கல் கேட் எதிர்க்க ஜனதாதள் சார்பில் அப்போ இருக்கக்கூடிய ஜனதாதள் யுனைடெட் ஜனதாதள், இன்றைக்கி ஜனதாதள் செக்குலர், அன்றைக்கி ஜனதாதள், அப்போது டெக்னிக்கல் கேட் எதிர்க்க முதல்ல வந்து பந்தல் போட்டு அந்த தொழிலாளிகளை வந்து நிரந்தரமாக்குறோம். அன்றைக்கி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மேலே வந்துட்டு போராட்டம் பண்ணோம். 1 டே அங்கர் ஸ்ட்ரைக்கு உட்காந்தோம். அதில் ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்காக நான் 1995 வந்துட்டு பெமல் டெக்னிக்கல் கேட் எதிர்க்க ஜனதாதள் சார்பில் அப்போ இருக்கக்கூடிய ஜனதாதள் யுனைடெட் ஜனதாதள், இன்றைக்கி ஜனதாதள் செக்குலர், அன்றைக்கி ஜனதாதள், அப்போது டெக்னிக்கல் கேட் எதிர்க்க முதல்ல வந்து பந்தல் போட்டு அந்த தொழிலாளிகளை வந்து நிரந்தரமாக்குறோம். அன்றைக்கி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மேலே வந்துட்டு போராட்டம் பண்ணோம். 1 டே அங்கர் ஸ்ட்ரைக்கு உட்காந்தோம். அதில் ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அன்றைக்கி நம்மளுக்கு பெருவாரியாக வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கல. எல்லோரும் நிறைய பேர் வந்தாங்க, உட்காந்தாங்க, அப்படியே பாசிங் மூமெண்ட் மாதிரி போயிட்டாங்க. இந்த போராட்டமானது அன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுது தான். பட் தொடர்ச்சியாக வந்துட்டு இதுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவில் வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தை வந்து இதுதான் முதல் முறையாக கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அவங்களுடைய பிடிவாதத்தை வந்து விட்டு கொடுக்காம எப்படியாவது சாதிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய அந்த தீர்மானம் இருக்கிறதே, அந்த தீர்மானத்தை மதசார்பற்ற ஜனதாதள கட்சி வரவேற்கிறது, அவர்களோடு இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தீர்மானித்தேன். பல்வேறு காரணங்களால் வந்துட்டு எங்களால் வந்து அங்கே போக முடியல. மை பர்சனல் இஷ்யூஸ் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இதனால் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் சிலரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, மெம்பர் ಆಫ್ ದಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಅವರು ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ಏನು ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು? உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவன் வந்து சரியாக பேசுகிற மாதிரி, சாப்பாடு போடுறவன் வந்து சரியாக பேசுகிற மாதிரி அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் தி திங். இட்ஸ் அ ட்ரேட் யூனியன். ட்ரேட் யூனியனில் வந்து யூ ஹாவ் டு கோ ஒன்லி பை தி ரூல் ஆஃப் லா. அரசியலில் வந்து ரூல் ஆஃப் லா தேவையில்லை. அங்கே என்ன ஒன்றா பேசலாம். நான் ஃபேக்ட்ரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் சொல்லலாம். நான் உனக்கு இலவசமாக எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி பல ப்ராமிஸை வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு அரசியல் தலைவன் பேசலாம். ஆனால் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் கோஸ் பை தி ரூல் ஆஃப் லா. இங்கே ரூல் மட்டும்தான் பேசும், சட்டம் மட்டும்தான் பேசும். இதில் வந்து ரூல் ஆஃப் லா விட்டுட்டு நம்ம எதுவுமே வந்து நம்ம பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அடிப்படையாக வந்து என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணின்னு போகணுமோ தவிர ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಂದು ಪೇಸರದೆಲ್ಲ ಬಂದು ವ್ಯಾಲಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ಬಂದು MP ಬಂದು ಶಾಶ್ವತವಾಗಿ ಬಂದು ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ನ್ಯಾಯ ರೀತಿಯಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಬಂದು ಭಾಷಣದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಆಗದೆ ಹೋದರೆ ನಾನು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ಬಂದು ಇಶ್ಯೂನ ರೈಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇದನ್ನು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಾವು ಜಾತ್ಯತೀತ ಜನತಾದಳದ ವತಿಯಿಂದ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಮುಖಂಡರು ಸೇರಿ ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡಿದ್ದೀವಿ. வரக்கூடிய அந்த வின்டர் செஷனில் வி ஆர் கோயிங் டு கோ டு டெல்லி, டூ அலாங் வித் ಹಿಮ್. ಅದನ್ನು ಇನ್ನೂ பண்ண முடியுமோ, ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮ ಮಾನ್ಯ MP ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ನಾವು ಬಂದು ಡಿಫೆನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ತೊಗೊಂಡು BML ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಲೇಬರರ್ಸ್ನ ಬಂದು ರೆಗ್ಯುಲರೈಸ್ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಬಂದು ಅದಲ್ಲಿ ಕ್ವಶ್ಚನ್ ಮಾಡೋದಿದ್ದರೆ ಕ್ವಶ್ಚನ್ ಮಾಡಬೇಕು, ಅಥವಾ ಅದು ಲೀಗಲಿ. ನಾನು ಒಂದು ಲಾಯರ್ தான். ಐ ವಿಲ್ ಆಲ್ಸೋ ಜಾಯಿನ್ ದಿ
ಬ್ಯಾಚ್ ಆಫ್ ಲಾಯರ್ಸ್ ಅಟ್ ದಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಲೆವೆಲ್. ಸೊ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಬಂದು ಲಾಯರ್ಸ್ನ ಕೂಡ ಬಂದು ನಾವು ಭೇಟಿ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಬಂದು ಕೇಸ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಕೇಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಕಾರ್ಮಿಕರಿಗೋಸ್ಕರ. ಕಾರ್ಮಿಕರು ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದರೆ சாக்கு. அவங்கக்கிட்ட சந்தா வசூல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. சந்தா வசூல் பண்ணுறது எங்களுடைய ஹேபிட்டும் கிடையாது. ஜனதாதள் சார்பில் இந்த தொழிலாளிகளுக்கு எல்லா வகையிலையுமே வந்து சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நாங்கள் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி கோஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெறும் வாயில் நாங்கள் சொல்லிட்டு போகவும் முடியாது. Tomorrow when the winter session starts, we will join the parliamentarian, our Honorable Shri Mallesh Babu, and we will use the influence of our Honorable Minister for Major Industries, Shri H.D. Kumaraswamy, plus our Honorable former Prime Minister of this country, மிஸ்டர் H.D. தேவகவுடா. இவங்க எல்லாரையுமே வந்து நாங்கள் பயன்படுத்தியே தீர்வோம். இப்படிப்பட்ட அரசியல் ரீதியான நடக்கக்கூடிய அந்த போராட்டம் வெற்றி பெறணும். அந்த தொழிலாளிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்காக வந்துட்டு ஜனதாதள் சார்பில் எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறோன்னு சொல்லி அந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தரமாக எங்களுடைய ஆதரவு உண்டு என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் கர்நாடகா.